Example 7.10. Evaluate integration of a tan inverse square root of 1 minus cos 2x by 1 plus cos 2x into dx. அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். I equal to integration of a tan inverse square root of 1 minus cos 2x by 1 plus cos 2x into dx எழுதியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ இங்கே கவனிக்க வேண்டியது இந்த 1 minus cos 2x நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே sin ஸ்கொயர் எக்ஸ் பை டூ, அதாவது ட்ரிக்னாமெட்ரியில் ஹாஃப் ஐடென்டிட்டியில் பார்க்கும்போது sin ஸ்கொயர் எக்ஸ் பை டூ இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2x பை 2 அப்படின்ற ஃபார்மேட் இருக்குது இல்லைங்களா. இதில் இந்த 2 வந்து இந்த பக்கம் வந்த உடனே 2 sin ஸ்கொயர் எக்ஸ் பை 2 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த 1 மைனஸ் காஸ் 2xக்கு பதில் நம்ம 2 sin ஸ்கொயர் எக்ஸ் பை 2 அப்படின்றது போடலாம் இல்லைங்களா. அதுக்கு பதில் தான் இங்கே பார்க்கும்போது 1 மைனஸ் காஸ் 2xக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், 2 sin ஸ்கொயர் எக்ஸ் பை 2 அப்படின்னு போட்டுக்கிறோம். அதேமாரி 1 ப்ளஸ் காஸ் 2xக்கு பதில் இங்கே பார்த்தோம்னா அதே காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை 2 அப்படின்னு ட்ரிக்னாமெட்ரியில் இருக்குது. அது இந்த 2 இந்த பக்கம் வருது. அப்போ 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் 2x. அப்போது நம்ம 1 ப்ளஸ் காஸ் 2xை தான் நம்ம எப்படி எழுதலாம், 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 அப்படின்னு நம்ம இங்கே எழுதலாம் இல்லைங்களா. பாருங்கள், 1 ப்ளஸ் காஸ் 2xக்கு பதில் நம்ம 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 அப்படின்னு நம்ம இங்கே எழுதிடுறோம். அப்போ இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடுது, இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடுது. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும், சைன் ஸ்கொயர் இல்லைங்களா பை இங்கே காஸ் ஸ்கொயர் இருக்கும். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் அ டேன் இன்வர்ஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் நம்மளுக்கு தெரியும். சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் வந்து டேன் எக்ஸ்ன்ட்டு. அப்போ ஸ்கொயர் வருதுனால நம்ம டேன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போட்டுட்டு அந்த ஸ்கொயர் ரூட் அப்படியே போட்டுக்கிறோம், இன்டூ டிஎக்ஸை போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா. அப்போது இன்டகிரேஷன் ஆஃப் அ டேன் இன்வர்ஸ், அப்போ இங்கே எப்படி இருக்குன்னா டேன் ஸ்கொயர் எக்ஸை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. அந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 1/2ன்ட்டு. அப்போ அந்த 1/2 வெளியில் போட்டுக்கிட்டோம்னா ஸ்கொயர் ரூட்டுக்கு பதில் அந்த 2ம் 2ம் கேன்சல் ஆகிடுது. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டேன் இன்வர்ஸை நம்ம எப்போ எழுதலாம், 1/tan அப்படி நம்ம எழுதலாம் இல்லைங்களா. அப்போ 1/tan இன்ட்டு இந்த tan x மட்டும் இருக்கும், அந்த tan x இன்ட்டு dx எப்படி எழுதுறோம். அப்போ இந்த டேனும் கட் ஆகிடுது. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் x dx மட்டும்தான் இருக்கும் இல்லைங்களா. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் x dxஐ நம்ம இப்போ என்ன செய்கிறோம், இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ தான் ஃபைனல் ஃபார்மேட் வந்திருக்கு. அப்போ எக்ஸோட பவர் ஒன்றுமே இல்லைன்னா அங்கே ஒன்று இருக்கிற மாரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும் இல்லைங்களா. அப்போது இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஆஃப் n இன்டூ dx ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் n + 1 bringing to the power as a denominator n + 1 ப்ளஸ் c அப்படின்னு பார்க்குறோம். அப்போ n இஸ் நாட் ஈக்குவல் டு -1 அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போது இங்கே 1 இருக்கிற மாரி நம்ம திங்க் பண்ணும்போது 1 + 1, அப்போ bringing to the power as a denominator போது 1 + 1 இல்லைங்களா. ஃபார்மேட்டில் அப்படி தானே இருக்குது. n-க்கு பதில் 1 + 1 டிவைடட் பை அந்த பவரை வந்து 1 + 1 நீங்கள் அப்படியே போட்டுக்கிறோம், ப்ளஸ் c அப்படின்னு போட்டுடுறோம். அப்போது இன்டெகிரேஷன் சிம்பிள் வரக்கூடாது, இந்த dx வரக்கூடாது. அதுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், ப்ளஸ் c அப்படின்றத போட்டுக்கிறோம் இல்லைங்களா. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் 1 + 1 ஸ்கொயர் இல்லைங்களா, அந்த பவரை தான் நம்ம டினாமினேட்டரில் இங்கே போட்டுக்கிறோம், x² / 2 + c. அப்போ i = x² / 2 + c அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா. புரியலைன்னா ஒரு தடவைக்கு வீடியோவை 2 தடவை போட்டு பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, போட்டு பாருங்கள். எஸ்பெஷலி இதுமாரி இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கு ஹாஃப் வேல்யூ ஐடென்டிட்டியில் இதெல்லாம் பார்க்கணும். புரியுது இல்லைங்களா. இதெல்லாம் புரிஞ்சதாக தான் இங்கே வந்தது அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதையும் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் அழகாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா. கம்பன் ஆன்லைன் கிளாஸை நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப் டு டேட் உள்ள ஈஸியாக உங்களுக்கு வரும்.